ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டோ லெவல்ல எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் மேலே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பார்த்தின வீடியோக்குள்ள டைரக்ட் என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல சாரதாவை காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்துகிட்டு இன்னைக்கு வந்து ஃபேமிலி டே அப்படிங்கிற காரணத்தினால ஊரு ஃபுல்லா எல்லாருமே ஃபேமிலியோட சுத்திட்டு இருப்பாங்க. பட் நம்ம சாக்குராக்கு வேலை இருக்குங்கறனால சாரதா கூட வர முடியலையா. சோ அதுக்காக சாரி கேட்டுக்கிட்டு இருப்பா. நீங்க சாரி எல்லாம் கேட்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து சாஸ்கியோட போட்டோ பார்த்துட்டு எங்கப்பா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருப்பா. கடைசியில பார்த்தா சாஸ்கே வந்து ஆல்ரெடி லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்திருப்பான். அண்ட் அப்ப பொருட்டோ வந்து நம்ம சாஸ்கியை பார்ப்பான். ஆக்சுவலா என்னடா அது கூட்டமா இருக்குங்கிற மாதிரி சாஸ்கி கேட்க, இன்னைக்கு ஃபேமிலி டே, எங்க அப்பா தான் இந்த மாதிரி ஒரு நாளை வந்து அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப உங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்பான். ஆக்சுவலா எங்க அப்பா வந்து ஹீமாவரி கூட சுத்திட்டு இருக்காங்க, நீங்க போய் வந்து சாரதா கூட சுத்துங்க, நீங்க ஃபேமிலி டேவை கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்ல, நீ சொல்றதும் கரெக்ட் தாங்கிற மாதிரி சாஸ்கே வந்து சாரதாவை தேடி போவான். ஆனா அப்ப சாஸ்கே வந்து பழைய விஷயங்களை யோசிச்சு பாக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் ஃபயர் பால் ஜுட்ஸு போடுறப்ப அவங்க அப்பா வந்து திட்டி இருப்பாரு, உன்னை போய் இட்டாச்சி லெவலுக்கு கம்பேர் பண்ணிட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தோட தான் போயிருப்பாரு. ஆனா அடுத்த தடவை நம்ம சாஸ்கே போடுறப்ப சும்மா வேற லெவல்ல போட்டிருப்பான். ஆனா அதை பார்த்துட்டு வந்துகிட்டு வேற லெவல், நீதான்டா என் பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இந்த இடத்துல நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க டக்குன்னு சாரதா அந்த இடத்துக்கு வரா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஊருக்குள்ள வந்து என்னென்ன வாங்க முடியுமோ, என்னென்ன வந்து என்ஜாய் பண்ண முடியுமோ அதுக்காக ஊருக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அண்ட் போறப்ப வந்து நம்ம சாஸ்கே வந்துட்டு ஒரு மிட்டாய் கடையை பார்ப்பான். அதை பார்த்தோன்னே உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன், அது வந்து ரெட் கலர்ல இருக்கும், உனக்கு ரெட் கலர்ல ரொம்ப பிடிக்கும்ல, உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே சொல்ல, எனக்கு எல்லாம் தேவையே இல்லைங்கிற மாதிரி வந்து சாரதா முன்னாடி போயிட்டு இருப்பா. அண்ட் போறப்பதான் நம்ம நருட்டோ ஹீமாவரிய முதுகுல தூக்கி வச்சுக்கிட்டு ஜாலியா வந்து போயிட்டு இருப்பான் அந்த குரமா பொம்மையை தேடி. சோ அந்த டைம் வந்து நம்ம சாஸ்கேவும் பார்த்துட்டு ஓகே நம்ம சாரதாவும் வந்துகிட்டு அதே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்குது. ஆக்சுவலா சின்ன வயசுல எங்க அண்ணனும் இதே மாதிரி என்ன தூக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து தூக்குறதுக்கு உட்காந்துருவான். எதுவுமே எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சாரதா அந்த இடத்த விட்டு போயிருவா. இது எல்லாத்தையுமே வந்து தலைவன் கக்காஷி பாத்துக்கிட்டு தான் இருப்பான். உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது, நீ தனிமையிலே வாழ்ந்து உன் பொண்ணோட மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியல, அதுக்காக தான் இருக்கு இந்த புக் அப்படின்னு சொல்லிட்டு மேக் அவுட் டாக்டிக்ஸ், அதாவது நம்ம ஜெரையா எழுதின புக் இந்த இடத்துல வந்துகிட்டு சாஸ்கே கிட்ட கொடுப்பான். அதுக்கப்புறமா சாஸ்கேவுமே வந்து சாரதாவை மீட் பண்றான். மீட் பண்ணோடனே வந்து கக்காஷி சொல்லி கொடுத்த எல்லா டாக்டிக்ஸுமே இந்த இடத்துல வந்து பயன்படுத்துவான். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்னையே இப்படி எரிச்சப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து சாரதா வந்து கிளம்பிடுவான். சாஸ்கே வந்து ரொம்ப சோகமாயிருவான். அதுக்கப்புறம் தான் பொருட்டோ வந்து நம்ம சாரதாவை மீட் பண்ணுவான். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்க அப்பா உன்னை மீட் பண்ணிருக்காரு, கண்டிப்பா உங்களோட வந்து கனெக்ட் ஆகணும், உங்களோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காரு, பட் நீ இப்படி நடந்துக்கிறது வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இந்த சைடு வந்து நம்ம கக்காஷி அண்ட் சாஸ்கே ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலா வந்து சாஸ்கே வந்து அந்த புக்கை நான் தூக்கி எறிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த புக் மூலமா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ரைட் உன் கஷ்டம்லாம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அந்த இடத்துல சாக்குரா அந்த இடத்துல வரா. இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவா. அதுக்கப்புறம் தான் சாரதா பத்தி சொல்ல ஆரம்பிப்பா. உண்மையிலே ரொம்ப பிரில்லியன்ட், உங்கள மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா, எல்லாத்தையும் வந்து டக்குன்னு முடிவெடுப்பா, அவளுக்கு வந்து ஹொக்காகி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குங்கிறத இந்த இடத்துல வந்து சாக்குரா வந்து சாஸ்கே கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம சாஸ்கே வந்து சாரதாவை தேடி போயிட்டு இருப்பான். போற வழியில பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பார்ப்பான். ஆக்சுவலா அவங்க அண்ணன் கூட இருந்த மொமெண்ட் எல்லாத்தையுமே இந்த இடத்துல, அதாவது இட்டாச்சி கூட இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அண்ட் சாரதா வந்து சுரிக்கன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பா. அப்போ வந்து நம்ம சாஸ்கே வந்து சுரிக்கன் ட்ரைனிங் வந்து தட்டி விட்டுக்கிட்டே இருப்பான். நீ சுரிக்கனை தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசாட்டு சுரிக்கனை வச்சு தட்டி விட்டுக்கிட்டே இருப்பான். என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல சாரதா கேட்டுட்டு இருப்பா. அப்பதான் சாஸ்கே மேட்ருக்கு வருவான். ஆக்சுவலி நீ ஹொக்காகி ஆகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீல, அதை பத்தி தான் பேச வந்தேங்கிற மாதிரி சொல்ல வர, அதுக்கு என்னவா நான் கண்டிப்பா ஆகதான் போறேங்கிற மாதிரி சாரதா சொல்லிட்டு இருப்பா. ஒன்னும் இல்ல, ஒரு காலத்துல நானுமே ஹொக்காகி ஆவேன்னு சொல்லிட்டு இருந்தேன், பட் இருந்தாலும் வந்து அது எனக்கு சூட் ஆகாது அப்படிங்கறத என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் புரிய வச்சான். ஒருத்தனுக்கு ஒவ்வொரு பாதை இருக்கும், அந்த பாதையை நோக்கி தான் போகணும் அப்படிங்கறத என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நருட்டோ தான் எனக்கு அடிக்கடி அட்வைஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லவும் நம்ம சாரதா மிரண்டு போறா. நீங்க என்னதான் சொல்ல வரீங்கிற மாதிரி சாரதா கேட்க, உன் பாதை வந்துகிட்டு நருட்டோட பாதையா இருந்தா கண்டிப்பா நான் தடையா இருக்க மாட்டேன், நீ அதை நோக்கி வெறி கொண்டு போங்கிற மாதிரி தான் சாஸ்கே சொல்லிட்டு இருப்பான். உடனே சாரதாவும் வந்து சுரிக்கனை தூக்கி போட எப்படியோ வந்து அந்த கட்டையை அவுத்து விட்டுறா. கட்டை வந்து தண்ணில அடிச்சுட்டு போக இன்னொரு சுரிக்கன் தூக்கி போடணும், அதையுமே தூக்கி போடுறா. பட் தப்பான இடத்துல தூக்கி போடுறா. உடனே டக்குன்னு நம்ம சாஸ்கே ஹெல்ப் பண்ணி எப்படியோ வந்து அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மனசு விட்டு ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாலியா அப்படியே மனசு விட்டு பேசிக்கிட்டு ஃப்ரீயா பேசிக்கிட்டு அப்படியே பொருட்டோ மீட் பண்ணுவாங்க. அப்பதான் சாரதா அட்வைஸ் கொடுப்பா. பொருட்டோ, நீனும் உங்க அப்பா கூட போய் பேசு, நீ ஏன் இப்படி இருக்க, எங்களுக்கு நீங்க அட்வைஸ் கொடுத்துட்டு நீ மட்டும் தனியா இருக்கே, நீ போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லிருப்பா. உடனே நம்ம பொருட்டோ வீட்டுக்கு போனா வீட்டுல வந்து ஹீமாவரி ஹினாட்டா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம நருட்டோ மட்டும் இருப்பான். ஆக்சுவலா நருட்டோ வந்து மன்னிப்பு கேட்பான். உங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, மன்னிச்சிரு, நான் ஹீமாவரி கூட இருந்துட்டேங்கிற மாதிரி தான் நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு நம்ம பொருட்டோ பிரச்சனை இல்ல, அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம நருட்டோ வந்துகிட்டு நம்ம பொருட்டோக்கு கிஃப்ட் வச்சிருப்பான். என்னன்னு பார்த்தா டென்டன் கொடுத்த ஒரு கத்தி இருக்கும்ல, அதை வந்து நம்ம பொருட்டோக்கு கிஃப்டா கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் பொருட்டோ ஒரு ரெக்வெஸ்ட் வைப்பான், இன்னும் ஃபேமிலி டே முடியல, சோ அதுக்காக எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே ரெண்டு பேரும் போய் ட்ரைனிங் பண்றதோட Of course I will, you know?
family day. I'm really glad I got to enjoy it until the very last minute, you know? இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஹனாபி ஒரு டீம் தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா ஒரு மிஷனுக்கு வந்திருப்பாங்க. அந்த மிஷன்ல வந்து எனிமி கிட்ட மாட்டிக்குவாங்க. சோ அந்த டைம்ல பார்த்து நம்ம நாமிடா வந்து அவ பேசாடு கத்த ஆரம்பிச்சிருவா. அண்ட் அவ கத்துற கத்துல எனிமீஸ் மட்டும் இல்ல நம்ம ஆட்கள் சேர்த்து மயக்க போட்டுருவானுங்க. அண்ட் என்னதான் இந்த ஜுட்சு பவர்ஃபுல்லா இருந்தாலும் நாமிடானால வந்துட்டு சில பிரச்சனைகளும் உண்டாயிருக்கு. சோ அதனால அவ கவலைப்படுவா. கட் பண்ணிட்டு அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி மிஷன் கொடுக்குற இடத்த தான் காட்டுறாங்க. அண்ட் அந்த இடத்துல நம்ம சுமிரியோட டீமும் பொருட்டோட டீமும் மீட் பண்ணிக்குவாங்க. அண்ட் அப்ப பொருட்டோ வந்து பாராட்டுவான், வேற லெவல் பண்ணிட்டீங்க போல இருக்குது, போன மிஷன்ல வேற லெவல்ல பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு இருக்க சுமிரே வசாபி ரெண்டு பேருமே வந்துகிட்டு காது கேட்காத மாதிரியே வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா அது நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சாரதா வந்து இந்த இடத்துல நினைப்பா. அது சொல்லியும் காட்டுவா, ஏன் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம நாமிடா சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி நான் வந்து என்னோட ஜுட்சுவை போட்டதுல அவங்களுக்குமே காது கேட்காம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தோட சொல்லிட்டு இருப்பா. உடனே நம்ம நாமிடாவும் இனிமேல் பழைய ஜுட்சு எல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி புது ஜுட்சு கத்துக்க ஆரம்பிச்சிருவா. வாட்டர் ஸ்டைல் ஜுட்சுவை கத்துக்க ஆரம்பிச்சிருவா. என்ன இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாவே இல்ல, கொஞ்சம் மோசமா தான் இந்த ஜுட்சுவை போடுவாளா, டெய்லி பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா வந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் நாமிடா சொல்லிட்டு இருப்பா. உடனே சுமிரே வந்து வாட்டர் ஸ்டைல வந்து ட்ரை பண்ணி பாக்குறான். வேற லெவல்ல பண்றா, அந்த போர்டவே அடிச்சு நொறுக்குறா. பட் நம்ம ஹனாபி இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆக்சுவலா நீ ஒரே ஒரு பர்டிகுலரான பாயிண்ட்ல சக்கரா ஃபோக்கஸ் பண்ற மூலியமா வந்து பவர்ஃபுல்லான ஜுட்சு எல்லாம் போட முடியுங்கிற மாதிரி ஹனாபி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹனாபியை டைரக்டா வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம்ல பார்த்து நம்ம ஹனாபி வந்துகிட்டு அவளோட பியாக்குகனை ஓபன் பண்ணுவா. ஓபன் பண்ணிட்டு நீ சக்கராவை கண்ட்ரோல் பண்ண மாதிரியே தெரியலையே, ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா. அண்ட் அடுத்ததான் வந்துகிட்டு வாட்டர் ஸ்டைல ரொம்ப தூரத்துக்கு வந்துகிட்டு வீச சொல்லுவா. அதாவது ரொம்ப தூரத்துக்கு வந்து வாட்டர் ஸ்டைல போட சொல்லுவா. என்னெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நாமிடா போட்டு காட்டுவா. வந்து சரிப்பட்டு வராது, கொஞ்சம் தூரத்துக்கு கூட போகாது. ஆனா அப்பதான் ஹனாபி சொல்லுவா, ஆக்சுவலா நீ வந்து கண்ட்ரோல் பண்ணு, உன்னோட வாட்டர் ஸ்டைல கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கவும் அதே மாதிரி வந்து நம்ம நாமிடா ட்ரை பண்ணுவா. கடைசியில கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதுக்கப்புறம் ஹனாபி வந்து இன்னும் பயங்கரமா வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறா. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம நாமிடாவுக்கு வந்து வாயெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட வாயே வந்துகிட்டு ஒரு கோணலா போயிடும். அண்ட் போக போக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தும் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறா. அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி ஓரளவுக்கு வந்துகிட்டு தேத்திட்டா. அண்ட் அடுத்த நாள் பார்த்தா டீம் ஹனாபிக்கு மறுபடியும் வந்துகிட்டு இந்த எபிசோட ஆரம்பத்துல ஒரு மிஷன் கொடுத்திருப்பாங்கல்ல, அதே மிஷனை கொடுப்பாங்க. சோ அந்த மிஷனை பண்றதுக்காக போனா அந்த இடத்துல ஆரம்பத்துல வந்து அதே எனிமீஸ் வந்து அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. அண்ட் இந்த தடவை வந்துகிட்டு நம்ம நாமிடா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அதாவது வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. கடைசியில பார்த்தா எனிமீஸ் வாட்டர் கிளவுன்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவானுங்க. வாட்டருக்கும் ஆகவே ஆகாது. அதாவது ஒரே ஒரு எலிமெண்ட்டும் இன்னொரு எலிமெண்ட்டும் சேமா இருந்துச்சுன்னா அதுக்கு சுத்தமா ஆகாது. அண்ட் அதனால ஹனாபி நானே களத்துல இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அது அந்த கேப்பை பயன்படுத்தி எனிமீஸ் எல்லாருமே பொருட்கள் ஆட்டையை போட வந்துருவானுங்க. அண்ட் கிட்டத்தட்ட நாமிடாவே லாக் அடிச்சிருவானுங்க. அந்த டைம் நம்ம சுமிரே வந்து நூவே அனிமலை சமன் பண்ணி கிட்டத்தட்ட அந்த நூவே அனிமல் இதுக்கு முன்னாடி சின்னதா தான் இருந்திருக்கும். பட் இப்ப வந்து பெருசா மாத்தி அட்டாக் பண்ண வச்சிருப்பா. ஆனா அதுக்கப்புறம் நாமிடாவையும் காப்பாத்திருப்பா. ஆக்சுவலா அந்த நூவே அனிமல் எப்படி பெருசாச்சுங்கிற மாதிரி ஒரு கேள்வி அந்த இடத்துல கேட்டுட்டு இருப்பானுங்க. அதாவது நாமிடாவும் வசாபியும். அதுக்கு சுமிரே வந்து அதுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தனால வளர்ந்துருச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல சமாளிச்சு விட்டுருவா. அண்ட் அந்த கேப்பை பயன்படுத்தி எனிமீஸ் எல்லாருமே அந்த பொட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. சோ அதை துரத்தி எடுக்கிறதுக்காக நம்ம ஹனாபியும் நூவே அனிமலும் போகுது. அண்ட் அந்த டைம்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஆக்சுவலா வந்து விலை உயர்ந்த ஒரு பொருளை வந்து இன்னமும் வந்து அவங்க வந்து ஆட்டை போடாம போயிட்டாங்க. அதாவது விட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. சோ அதை வந்து கரெக்டா நம்ம ஆட்கள் எடுத்து வச்சிட்டானுங்க. பட் திடீர்னு பார்த்தா எனிமீஸ் வந்து இவங்களை சுத்து போட்டுருவாங்க. டே ஒழுங்கு மரியாதை அதை கொடுத்துருங்க, அது விலை உயர்ந்த பொருள். அண்ட் எனிமீஸ் இவங்களை சுத்து போட்டதுக்கு அப்புறம் அவனுங்க வந்து ஆட்டையை போறதுக்காக இடத்துல வருவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எனிமி வந்து நம்ம நாமிடாவை அட்டாக் பண்ண சுமிரே வந்து காப்பாத்துவா. அடுத்து சுமிரேவை அட்டாக் பண்ண நாமிடா வந்து காப்பாத்துவா. அண்ட் கடைசியில பார்த்தா எல்லாத்தையும் நான் சோலி முடிச்சு விடுறேன்டா அப்படின்னு சொல்லி எனிமி வந்து எத்து ஸ்டைல போட்டு எல்லாத்தையும் வந்து குழிக்குள்ள இறக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப சுமிரே சொல்லுவா, டே தயவு செஞ்சு ஏதாவது பண்றா நாமிடா, உன்னாலதான் வந்துகிட்டு இந்த இடத்துல வந்து காப்பாத்த முடியும். நீ தயவு செஞ்சு உன்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் கத்து, கண்டிப்பா எனிமியோட சோலி முடிஞ்சிருங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம நாமிடாவும் பழைய விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இந்த இடத்துல கண்டிப்பா என்னால மட்டும்தான் வந்து காப்பாத்த முடியும் அப்படின்னா நான் தான் வந்து எல்லாத்தையும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் இடத்துல போக்கஸ் பண்ணி சோனிக் ஃபோர்ஸ் அடிக்கிறா. ஆனா அதே சமயத்துல சுமிரே வந்துகிட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல வந்துகிட்டு நூவே அனிமலை சமன் பண்ணுவா. ஆனா அப்ப ஹனாபி கிட்ட இருக்க நூவே அனிமல் காணா போக ஓகே ரைட் எனிமீஸ் அங்கதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹனாபி புரிஞ்சுக்கிட்டு இது அதாவது இவங்க இருக்க இடத்துக்கு வந்து ஓடிக்கிட்டு இருப்பா. ஆனா அதே சமயத்துல நாமிடா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திரும்ப வந்து சோனிக் ஃபோர்ஸை வந்து பயன்படுத்துவா. ஆனா அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மயங்கிடுவாங்க, எனிமியோட சோலியும் முடிஞ்சிடும். ஆனா கடைசியில வந்துகிட்டு ஹனாபி வர்றப்ப நம்ம நாமிடா கிட்டயும் அந்த அளவுக்கு சக்கரா இல்லாதனால அவளும் மயங்கி விழுந்துருவா. அண்ட் கடைசியில பார்த்தா மறுபடியும் வந்து சுமிரே அண்ட் வசாபி ரெண்டு பேத்துக்குமே காது கேட்காம போயிடும்.